அடுத்த கிஃப்ட் பிரிங்க, உங்க சண்டே அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஒரு நாள் நான் ஒரு நாள் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் விடுங்க. அப்படின்னா ஓகே. போட்டுருங்க வரேன். என் ஃப்ரெண்டு கிஃப்ட்டை பிரிச்சிருவோம். தியாமா வைரத்துல டாலராம். அவங்க அண்ணன்ல செய்ய மாட்டாளா பின்ன. நகையா வாங்கியிருக்க பிரிச்சு பாருங்க, ஒரு செம சர்ப்ரைஸ் இருக்கும். ஆர்வப்படுத்துற சீக்கிரம் பிரிங்க. நீயா நகையா? ஆமா தாமா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க. ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ரெட் கலர் கவர்லயே ரேப் பண்ணிருக்க. ஆமாமா, உள்ள பிரி, அங்கதான் இருக்கு சர்ப்ரைஸ். ரொம்ப ஆர்வத்தை தோன்ற இரு பிரிக்கிறேன். யாரா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க? ஆச்சா இல்ல இல்ல, உண்மையை சொல்லு, எப்படி வாங்குனீங்க? என்ன பேசுறீங்க? உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, ஒன்னும் புரியல. நான் தரேன், அதை பாருங்க அப்புறம் புரியும். ஒரே மாதிரி டாலர் எப்படி வாங்குனீங்க? ஏய், ஒன்னா போனீங்களா? வாங்கின கடையே ஒரே கடை இல்லையே, அப்புறம் எப்படி ஒன்னா போயிருப்போம்? அதானே, இது வேற கடை அது வேற கடை தானே, அப்புறம் எப்படி டாலர் ஒன்னா வாங்குனீங்க? இல்ல, எனக்கு அந்த டாலர் வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கினேன். பிளாட்டினத்துல அந்த செயின் வாங்கணும்னு தோணுச்சு, செயின் அதை வாங்கிட்டேன். நான் சொல்றேன், உங்க எவ்வளவு வேற. என்னவும் சரிதான். எனக்கு எல்லாரும் கிஃப்ட் வாங்குவாங்கன்னு தெரியாது, எனக்கு தோணுதான் நான் வாங்கினேன். என்ன பண்ணிட்டு பாக்குற, என்னடி குறுக்கும் பாக்குற? அப்புறம் நான் எடுத்து வச்சுப்பேன், பாத்துக்கோ. இருக்கிறாளா, பேசுறாளா, அப்பா பிடிவாதம். என்ன பண்ண, இவங்கள தானே இவ்வளவு இது பண்ணாங்க, தள்ளி வைக்கணும். இப்படியா இருக்கு? என்ன அத்து, நீ ஆசைப்பட்ட மாதிரி பிளாட்டினத்துல போட்டுட்டேனா? இப்ப சூப்பரா இருக்கு. நான் இப்படிதான் ஆசைப்பட்டேன். உன் ஆசை நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சு, நல்லா இருக்கு. அம்மா, இப்போ தங்கத்தை போடுவியா இல்ல இந்த என்ன சொல்லுவாங்க பிளாட்டினமா, அதை போடுவியா? புரியல அங்கிள். இப்போ நாத்து தான் வேணும்னு சொல்வியா இல்ல உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது போடுவியான்னு கேட்டேன். இப்போ நான் என் நாத்து தான் போடுவேன், இதுல என்ன இருக்கு? அம்மா, வெள்ளியா பிளாட்டினமா முக்கியம் இல்ல அங்கிள், அதை வாங்கி தரவங்க மனசுதான் முக்கியம். அது போதும் எனக்கு. நாத்து வாங்கியே தரலினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரியுதுங்களா? இல்லம்மா, சும்மா கேட்டேன். இதுவா இருந்தா என்ன, ஒத்துமையா வாங்கி கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்க. வாங்கி கொடுத்தது உங்க மனசை பாருங்க, ஒரே மாதிரி இருக்காதுங்க எண்ணம் எல்லாமே. ஆனாலும் சொல்றேன், உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர் தான். ஐயோ, ஏன் பிபி நீங்க எப்படி சொல்றீங்க? அவனும் தப்பா சொல்லியே, ரெண்டு பேர் மனசும் ஒத்துமையா தானே இருக்கு, ஒரே எண்ண ஓட்டத்துல இருக்கு, அதான் சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க திரு, கரெக்டா சொன்னீங்க. ஒருத்தவங்க ஒரே மனசோட இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்கன்னு பாருங்க. எல்லாம் வேண்டாத வேலையா போயிட்டு இருக்கு. நீ தயவுசெய்து சொல்ற ஏதாவது பண்ணி விடுங்க. தானே ஆயாங்கெல்லாம் எங்க? தெரியல, போட்டுருந்தா சொன்னல. நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டீங்கன்னா தான். அவங்க எங்க? வெளியே போயிருக்காங்க கோயிலுக்கு. இன்னும் எழுப்பாம ஏன் மம்மி போனாங்க? வந்து பார்த்தாங்க, நீ தூங்கிட்டு இருந்த, சரி தூங்குற குழந்தை எதுக்கு எழுக்கணும்னு சொல்லிட்டுதான் போயிட்டாங்க. உங்க ஆயாங்க சித்திங்கெல்லாம் எங்க சுத்தி பார்க்க போயிருக்காங்க. நீங்க நாளைக்கு போட் ஹவுஸ் போறதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க. எழுப்பிருக்கலாம்ல மம்மி. என்ன கேள்வி நான் கேட்டு இருக்கா, பதில் உங்க மம்மி கிட்ட சொல்லின்னு இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கும் கியூட்டா இருக்கு. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அமிச்சிடுங்க. பாருங்க, பேசவே மாட்டா. அம்மா புள்ளையும் வச்சு செஞ்சீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, உங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா? எப்பவுமே எங்க அண்ணி தான் அழகு, அன்னைக்கு தான் சூப்பரா இருக்கு. அப்ப எனக்கு நல்லா இல்ல, இங்க பாரு. பிபி, என்ன எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? என்ன பேச மாட்டா? வேலை தானே நடந்துட்டு இருக்கு, இன்னும் 1 ஹவர்ல முடிஞ்சிடும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் கொடுத்துருவோம். உங்க அண்ணியும் அவங்களுக்கு எது எது வேணும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. நெயில் பாலிஷ்லாம் தான் நீங்க இதே மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கே கொடுத்துருங்க சொல்லிட்டீங்களே. இவங்களா காசு கொடுத்து வாங்கிக்க போறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டதுனால இவங்க கிட்ட கேட்கல. உங்க அண்ணி அது அவங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி மீதி கொடுத்தது எல்லாத்தையுமே கூட பேக் பண்ணியாச்சு. இன்னும் 1 ஹவர் ஆளுங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. தேங்க்யூ பிபி. பிபி, அதே மாதிரி இதை கியூல நிக்க வச்சியோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். அது என்னவோ அவங்க லைன்ல நிக்க வச்சு கொடுக்கறதும் வேண்டாம், பிளஸ் ஏனா தானு கொடுக்கறதும் வேண்டாம் பிபி, ப்ளீஸ். சொன்னாலே செய்யறோம்டா, இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம், அவ்வளவுதானே. பார்த்து பக்குவமா செய்ய சொல்றேன், போதுமா? அது போதும். பிளஸ் நோ வீடியோஸ், நோ போட்டோஸ். எடுக்க மாட்டாங்க, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகே. உங்க அண்ணா அம்மா ஒதுக்கி வச்சிருக்க சரி, என்னையும் ஒதுக்கி வச்சிருக்க. நீ ஏன் புடிச்சு நான் ஒதுக்க போறேன்? நீ என்ன ஒரே மாதிரி வாங்கிருக்கிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அப்போ உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் பேசினா நீ சும்மா விடுவேன்? பின்னாடி இருக்கிறதும் உங்க அம்மாவும் மாமாவும். நான் திரும்பவே மாட்டேனே. நீ எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான் சொல்லிட்டேன், பாரு. நீ மாமிங்கெல்லாம் எங்க போனாங்க? பசங்கெல்லாம் காணோம். அவங்க எல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காங்கடி. சுத்தி பார்க்க? அதோட சுத்தி பார்க்க போனவங்களே என்ன எழுப்பல, இவங்களே என்ன எழுப்பல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீ என்னடி அந்த டயர்டா தூங்குற? நீ அப்படி ஒண்ணும் வேலை செஞ்ச மாதிரி கூட தெரியலையே. முன்னால வேலை செய்யலையா என்ன?
செஞ்சாதான். ஆனா அவ என்ன வேலை செய்தாலும் எப்படி அடிச்சு போட்ட மாதிரியா தூங்குவா? இந்த மாதிரி அவ தூங்குறான்னா நல்லா அழுதானாதான் தூங்குவா, அது உங்களுக்கே தெரியும். ஆனா இவ இப்ப இப்படி தூங்குனதா அதான் என்னன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஒன்றும் இல்லை மம்மி, டயர்டில் தான் தூங்கினேன். நேற்று நான் சும்மா தான் கலாச்சேன், அதுக்காக பேச மாட்டேன் கூட நீ? ஏதாவது வேலை இருக்கா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எங்க சுத்தி பார்க்கல நீங்க நீங்க எங்கன்னா கிளம்புவீங்கன்னா கார்ல ரெடியா இருக்கு, எங்கன்னா போனோம்னா போயிட்டு வாங்க. போனா கூட சொல்றேன். ஐயோ முடியாத அங்கிள், போதும் போதும், இன்னைக்கு ரெஸ்டே எடுத்தாகணும், ரொம்ப வேலை. பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு. நேற்று அந்த வெயில் கொளுத்துது. செய்யாத 2 பேர் வேலை செய்யறாங்கல்ல, அதான். அத்தா என்ன இங்க ஓட்டுறீங்களா? தாத்தா இதெல்லாம் சரியில்லை. என்னடா சொல்றாரு? வேலைன்னா என்ன வேலைன்னு கேட்பீங்க, நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதான் சூரியனுக்கு பொறுக்காம அவரே வெளியே ஓடி வந்து பாக்குறாரு. இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அதான் வந்துட்டாரு வர்ண பகவானு. ஆத்தாங்க மாதிரி பஞ்ச் அடிக்கிறவங்க வேற யாரும் இல்லப்பா. சூப்பர் தாத்தா, அப்படிதான் கரெக்டா சொன்னீங்க. எதுக்கு மாம்ஸ், எதுக்குடா உனக்கு இது தேவையா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நீ எங்களை ஓட்டுற? சரி சரி, விடுங்க விடுங்க. ஏதாவது வரீங்களா ஆஃபீஸ் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி பார்க்க? இது ஆஃபீஸ் ஃபேக்டரியா? பார்த்தே ஆகணுமே, அதை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நிச்சயமா நானும் போகணும். நான் சொல்றேன், ஏன் நீ அங்க போப் போற? எனக்கு தகுதி இல்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, அவங்க போனா நீ போ, பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்தியமா உன் பிள்ளைய வாங்கியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. சென்னையில் தான் பார்த்துக்கணும். இது இங்கே ஏதோ இது மைக்கி வச்ச மாதிரியே நடந்துக்குது. ஏங்க இந்த பொண்ணு அண்ணியை கூட்டு போங்க, பாவம்ல. எது கூட்டு போகணும்? ஏன் போறீங்கல்ல? வந்தா அமைதியாக இருக்க சொல்லு, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வாய் ஆடாம எதுவும் கழிப்பு விடாமல் இருந்தாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா வாங்கி கட்டின்னு போவார், சொல்லிட்டேன். இது எதுவுமே பண்ணலைன்னா வரட்டும். இந்த மச்சான் என்ன தூரம் வராராம். சரி, வந்துட்டு போட்டோம் பார்த்துக்கலாம். சொன்னேன், வேற என்ன சொல்ல. எதுவும் வாய் திறக்காத, புரியுதா? சே நான் என் வாய் திறக்க போறேன். நீயும் போயிட்டு வாங்க. இவங்க மட்டும் ஃபேக்டரிக்கு போறதா? கூட நம்மளும் போறோம். கிளம்புறேன், ரெடி ஆனு தூக்கிய எல்லாரும் கூட நான் பேண்டலோட பார்த்துலாம் சொல்லிட்டேன். இது நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லலாமா, நிச்சயமா சொல்றேன், சமகாண்டா இருக்கேன். என்ன உண்மையதான் சொல்றேன். ஃபேக்டரி பார்க்கணும். நாள் பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, புரியுதுல்ல? இன்னைக்கு பார்க்கணும். திருப்பி தர நோ. போய் பாரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். போது நான் சென்னையில் இருப்பேன். புரியல. கிளம்பி சென்னைக்கு போயிடுவேன். திருப்பி ஏத்துறீங்களா? இங்க வந்து ஃபேக்டரி எல்லாம் பார்க்க தானே, அதை பாரு. நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? உனக்கு என் கூட இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லைல்ல. நிச்சயத்துக்கு வந்து நிச்சயத்துக்கு முடிச்சுல, நான் கிளம்பி போறேன். நீங்க என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபேக்டரி ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வேணாம்னு சொல்லலையே, பதில காணும். குடும்பமே இப்படிதான், யாருக்கும் என் மேல பாசம் கிடையாது. யாரும் என்னை வச்சுதான் செய்யறாங்க. போங்க, யார்ட்டும் பேச தயாரில்ல. நீங்களாம் வரீங்களா? நோ நோ நோ, இன்னைக்கு ரெஸ்ட் தான். இப்போ நம்ம மட்டும் போகலாம், அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாம் எப்படி சும்மா வீட்டில் இருக்கீங்களா இல்லை எங்கன்னா போக போறீங்களா? இவங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் கூட்டு போக போறேனே. நீங்களும் வெளியே போறீங்க? ஆமா ஆமா, இவங்களால நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு காட்ட போறேன். வாழ நீ வரியா? முன்னாள் உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கே ரொம்ப பிஸி ஆயிட்டா, இப்போ எங்க கூட தான் இருக்கணும், அதெல்லாம் முடியாது. நீங்களும் வாங்க. இல்ல, நாளைக்கு போட்டோஸ் போறதை பத்தி நாங்க பிளான் போடணும், என்னென்ன பண்ணணும்னு பார்க்கணும். போட்டை சூஸ் பண்ணலையே. வரல. நாங்க வரல. இதுக்கும் சண்டை போறதுக்கு பதிலா லாவண்யாவே முடிச்சுட்டா. ஓகே, எந்த மாதிரி போட்லாம் சூஸ் பண்ணிட்டு அந்த மாடல் எனக்கு அனுப்பி வைங்க, அந்த போட்டோவை நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுடுறேன். ஓகே பிபி. எல்லாமே நான் அனுப்பிடுறேன் அங்கிள். சரி, நீங்க அந்த வேலையை பாருங்க. நாங்க லஞ்ச் தான் சாப்பிட்டு தான் வருவோம், அவங்க லஞ்ச் தான் சாப்பிட்டு தான் வருவாங்க. மதியம் என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லியிருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்ஸும் வரும். 11 o'clock ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, புரியுதா? ஸ்பெஷலா வேணா கேளுங்க, சமைச்சு தருவாங்க. அம்மா நேற்று சாப்பாடு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். நீங்க ஆண்டா நிறைய மீந்துச்சுல்ல, கொஞ்சம் ஆசிரமத்துக்கு கொடுக்க வச்சிட்டோம், மீதி கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இலையில இருந்து எல்லாமே தான் இருக்கும். இவங்க கூட மாண்டி என்னன்னு தோணல. சரி, ஐஸ்கிரீமும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன், ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன். மதிய சாப்பாடு அதான் வேணும். எங்க எல்லாருக்கும் வருமா? தாராளமா வரும் டி. அதான் சாப்பிட போறீங்க? ஆமா, சில பேர்லாம் அந்த சாப்பாடு சாப்பிடல, அதனால எல்லாம் அதான் சாப்பிட போறோம். சொல்றேன், நேற்று என்கேஜ்மெண்ட் அந்த இது அந்த பிஸியில யாருமே சாப்பிடல, அதனால சொல்றேன். சரி அப்படின்னா சாப்பிடுங்க, பப்படை மட்டும் பொரிச்சுக்கோங்க, சரியா? சொல்லு, சாப்பிட்றதுக்கு மாதிரி பொரிச்சு தருவாங்க. சரிம்மா, அப்போ ஒரு 11 o'clock போல அப்போ செஞ்ச பாயசம் அந்த ஸ்வீட்ஸ் அதெல்லாம் மட்டும் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க, வேற எதுவும் ஸ்பெஷலா வேண்டாம். எப்பவும் போல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். சரி, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஓகே மம்மி, அது போதும். எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஓகே, அப்போ ஈவினிங் தான் வருவீங்க.
ஈவினிங்கா டின்னர் முடிச்சிட்டான்னு தெரியல, சொல்றேன். சரி சரி, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டுமா, அங்கே எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நீ சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கலாம், கிளம்புங்க. ஓகே, அப்ப வாங்க நம்ம போலாம். அடிவா அங்க தானே வர. இத்தோட உன்னை இப்படி பிடிச்சிக்கிறது மட்டும் பார். நம்ம விழமாட்டினேன், ரொம்ப தள்ளி வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்குமா உனக்கு? நீங்களாம் உள்ள வந்தீங்க, என்ன எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க? மேடம்க்கு அப்படி என்ன வெளியே வெட்டி முடிக்கிற வேலை இருக்கு? அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. இந்த வேலையும் பண்ண தேவையில்ல, எங்க கூட பேசலாம். சரி, பக்கத்துல வாங்க. மாடு வலிக்குதுடா. எனக்கு நல்லா நான் இருக்க மாட்டேன். இருக்கேன் என் பக்கத்துல உட்கார பிடிக்கலையோ, நீ நகர்ந்து வா. அப்படியா? ஏன் உங்க அண்ணனையும் உங்க அம்மாவை வச்சு செய்யற? யாரையும் வச்சு செய்யலப்பா. ஆமா ப்ரோ, நீங்க மட்டும் ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? எனக்கு வசதி தான், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்ன இப்போ நான் பக்கத்துல வந்தானே ஒத்துப்பேன். அப்புறம் சரி, உங்க கை என்ன பண்ணுது? அது என்னவோ பண்ணிட்டு போட்டோம். ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுங்க. பூசுது உன் பேச்சுக்கு வரல, அவ்வளவுதான். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருக்கு. எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லையே. இப்ப யாரோ ஆயிட்டோம். என்ன உங்க அண்ணன் தங்கச்சி கதையை விடுங்க. ஏய், எப்படி டாலர் ஒரே மாதிரி வாங்குனீங்க? எனக்கு தெரியலப்பா. உண்மை சொல்லு பாய். நேற்று இங்க வந்துதான் ஒரு gift வாங்கினாருன்னு எனக்கு தெரியும். நிஜமா தெரியல, நான் உங்ககிட்ட கூட சொல்லலை தானே. யார்கிட்டயுமே சொல்லலை, இது சர்ப்ரைஸா தான் வாங்கி வச்சேன். எப்போ வாங்கினாரு, எங்க வச்சாரு, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு ரூம்ல தான் ஒழிச்சு வச்சிருப்ப. ஐயே, நான் அம்மா வீட்டுல எல்லாம் ஒளிச்சு வச்சேன். வீட்டுல அங்க இருக்க என் புக்ஸ் ஷெல்ஃப் நடுவில் உள்ள ஒளிச்சு வச்சுட்டேன். அது யாரும் தொட போறது இல்லைன்ட்டு. பண்ணி எப்பவும் போல அவ கபோர்ட்ல இருக்க என் ராஜா சேர்ல வச்சுட்டேன். அவ திறக்க மாட்டாள், அதான். ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கேன்னா போய் ராஜாச்சார பார்த்தா தெரிஞ்சிடும். இனிமேல் அதை திறக்க முடியாது, அதுக்கு தனியா லாக் போட்டுட்டேன். அப்பாவி, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு போட்டுட்டேன். போட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு நாள் சீக்கிரட்டா பண்ணிட்டேன். ஸோ அது வெறும் என் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். என் ராஜா சேர் தானே, என் சேர் தானே ராஜா சேர்ன்ற பேர், அது என்னோட சேர் தானே. அதனால அதுக்கு என் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போதும். இதெல்லாம் வேற பண்ணிருக்கீங்களா நீங்க? திறந்துலாம் பார்க்கல. நீங்க என்ன அந்த ரூமுக்கு போக விட்டுறீங்க பாருங்க. அது வச்சிடுவேன். சரி, கிட்டவாயா முடியாது. ஒரே மாதிரி கிஃப்ட் வாங்கியிருக்கோம். சைனா டாலர், அதுவும் சேம் டாலர். ஆமா. சரி, பொண்ணு போட்டு ஒரு சொல்ற மாதிரி கோமா இருக்கியா? இதில் சொல்லு. இல்லம்மா, உங்க அம்மா உங்க மாமா ஒருத்தனால தான் அப்படி இருந்தேன். இல்லைன்னா நீங்க ஃபுல்லாக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்கன்னு. கிச்சு கிச்சு முட்டாத, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வலிக்குது. முட்டை கிள்ளுவாங்களா? நான் பண்ணுவேன். திமுரு தானே உனக்கு. உங்களே கண்ட்ரோல் பண்றது, அதான் அப்படி பண்ணேன். ஏடி பரவாயில்ல. அப்புறம் விழுப்புரம், எனக்கு இங்க வேலை இருக்கு. யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க போல. அண்ணி உங்க புருஷன்கிட்ட இருந்து தள்ளி இருக்காங்களா? தெரியுமே, எங்களை ஒதுக்கிலாம் வைக்கிறாங்களே. இவங்கள ஒதுக்கிலாம் பேசுறதான் தப்பு, என் மாப்பிள்ள பண்றதுதான் கரெக்ட். அண்ணா வலிக்குது, இல்லாத விட்றா பாவம், காதை விட்றா. அதெல்லாம் முடியாது, வலிக்கட்டும். வாய் வாய் திமுரு, என்னென்ன பண்ணிருக்கு. பாவம் விட்றா. நான் வலிக்குது வலிக்குது, அப்புறம் அவரை கூப்பிடுறோம் பாரு, வலிக்குது. யாரை கூப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மே வலிக்குது, காதை விட சொல்லு. டேய் விட்டா, என் பொண்ணாட்டி அடிச்சுன்னு பார்த்துக்கோ. என் தங்கச்சி காதை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வரதும் தெரியாது. அவனை விடுன்னு இதெல்லாம் வையா. சீரியஸாவே இது பண்ணுவா, அப்புறம் அவளை பிடிச்சி இழுத்து வச்சுப்பான். பாத்துக்கோ, அப்புறம் பக்கத்துல இருக்க மாட்டா, யோசிச்சுக்கோ. இதெல்லாம் செய்வோம். விட்டுட்டப்பா, விட்டுட்டேன். உன் பொண்டாட்டியே விட்டுட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் மாவானே. இப்ப கோவம் போச்சுல? கோவமே இல்ல. சரி, வருத்தம் போச்சா? போச்சு போச்சு. உனக்கான ஸ்பீச் உனக்கு தான்டா, அதை யாராலையும் எடுத்துக்க முடியாது. புரியுதுல? இதெல்லாம் புரியுதுண்ணா. இதை விட்டு நீ வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? இதெல்லாம் ஒரு விஷயம் நான் யோசிச்சு எழுதிட்டு இருக்கா. உங்களை தப்பா நினைக்கல. புரியுது கீர்த்தி, புரியுது. எனக்கு எந்த ஸ்பேஸும் தேவையில்லை, புரிஞ்சுதா? வேணும்னா நானே நடுவில் பூந்து வந்துப்பேன். கீர்த்தி, இனிமேல் தேவையில்லாத யோசிச்சு பாரு, மூக்க கடிச்சு வச்சிருவேன். சரி சரி, கடிச்சுக்கன்ற. கடிச்சுக்காங்க. எல்லாரும் கடிச்சுக்கலாம், என்ன தவிர. உன் புருஷனை பக்கத்துக்கு என் மூஞ்சிதான் கிடைச்சதா? நேற்று அம்மா புள்ள கலாச்சிங்கல்ல, இப்படியே கடங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னா எதுக்கு கத்துறீங்க? இதெல்லாம் கத்துவேன். என்ன உங்ககிட்ட வரணும்? இன்னும் தேவையில்ல. ஆளத்துக்கு எழுதி பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்னவோ பண்ணிட்டு போடணும். உனக்கு என்ன, உன்கிட்ட வரல. என்ன பேசல, உன்னை வான் கூப்பிடலாம், டிஸ்டர்ப் பண்ணல. பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியாது, நான் பண்ணல. உங்க கை பந்து. ஆமா, அந்த கைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. பிச்சிடும், பிச்சு விடுங்க. முடியாது.
கேடி பரவாயில்ல. வாத்துக்காட்ட அப்புறம் பேசுங்க திரும்ப. அதான் என் பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் பேசக்கூடாது, உடனே போறாம வந்துருமே. என்னடி அண்ணன் மேலதான் பத்துப்பீங்களோ? படல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் உங்களுக்கு வேணும் உங்க அண்ணாமலை படுங்க. தெரியாம கேட்டோம். உங்ககிட்ட காசு எது? எதுக்கு காசு? எது கிட்டே நீ காசு கேட்கல, ரவி கிட்டேயும் கேட்டிருக்க மாட்டேன், இவகிட்டயும் கேட்கல, அப்புறம் எப்படி நகை வாங்கின? இருந்துச்சு வாங்கினேன். உன் பேலன்ஸ் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப டியூஷன் எடுக்கிறதே சுத்தமா காசு இல்லைன்னா அப்போ நகைக்கும் உனக்கு காசு கண்டிப்பா இருந்திருக்காது. எப்படி எடுத்த? என் காசுல தான் எடுத்தேன். போய் சொல்லாத. உண்மையிலேயே சத்தியமா என் காசுல தான் எடுத்தேன். பேலன்ஸ் காலி எனக்கு தெரியும். லாஸ்ட் நீங்க நான் தானே போனோம். எங்க போனோம்? கேக் ஷாப்ல. அப்படியே பேலன்ஸ் தானே வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி ரொம்ப பசிக்குதுன்னு பேக்கரி போனோம். அப்போ நான் கேக் சாப்பிட்டா அவன் சாண்ட்விச் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். பே பண்ணா நில் பேலன்ஸ் இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டதே 100 ரூபாய். மேடம் கிட்ட அந்த 100 ரூபாய் கூட இல்ல. கூட இல்லாம இருக்காளா? ஏன் இப்படி பண்றா இவ? எனக்கு எந்த மதிக்க மாட்டோம்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் எப்படி நகை வாங்கியிருப்பா? அதான் கேட்கறேன். அதுக்கப்புறம் எனக்கு சேலரி எல்லாம் கிடையாதுல்ல. கிஃப்ட் சர்ப்ரைஸா தான் பார்த்தாங்க. ஸோ அவங்க அப்பா டாடி யார்கிட்டயுமே காசு வாங்கலன்னு தெரியுது. அதான் கேட்கறேன். கடன் வாங்கிட்டாலோன்ட்டு. நாத்து கடன் வாங்கும். எனக்கெல்லாம் அது கிடையாது. அதான் எப்படி வாங்குச்சு என்ன தெரிஞ்சுக்க கேட்கறேன். என்கிட்ட இந்த ஒரு அக்கௌண்ட் மட்டுமா இருக்கு. இது மட்டும் தான் உன் அக்கௌண்ட். தான் சேலரி விட எல்லாமே இதானே. ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட் வச்சு இல்ல எப்படி வச்சிருக்க? அதுன்ற புருஷரோட பிசினஸ் அக்கௌண்ட் அதானே. அதான் ஒரு பிசினஸ் காசு போட்டு வச்சிருக்க அக்கௌண்ட். வேற அதை தாண்டி விட்டு வேற என்ன இருக்கு? இருக்குல்ல, அதெல்லாம் தான் எடுத்தேன். அதுல அந்த எடுத்தா இவ புருஷன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த. ஆமா. சரி, நான் கூட என்ன தெரியாம கடன் வாங்கிட்டியோன்னு யோசிச்சிட்டேன். உண்மையை சொல்லி நீ எடுத்த? ஆமா, நான் தான் எடுத்தேன். சரி, இது கூப்பிடறான்ட்டு என்னன்னு கேள். என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? பாவம். ஓய் என்ன காலதான் பார்த்துட்டு இருந்தா? என்ன உங்க பிரச்சனை? கிட்ட வரியா ப்ளீஸ்? மாட்டேன். ப்ளீஸ். கை கழிச்சிட்டு சும்மா இருப்பீங்களா? அது இப்ப நான் வரல. சரி சரி, சும்மா இருக்கேன், வா. பண்ணிக்கிட்டே இரு. பரவாயில்ல. வா. வரேன். இங்க பாரு. என்னடா என் பக்கம் திரும்பிட்டா? என் மாப்பிள்ளை தங்கச்சி ஏட்ட விட மாட்டானு அதான். அது என்னவோ சரிப்பா. சரிதான். போட்டோ பத்தி நம்ம பேசுவோமா? பேசலாமே. உன் பக்கத்துக்கு போலாமா ப்ளீஸ்? போன்றுவேன். ஏன் முச்சாட்டிக்கா? ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ளீஸுங்க, இப்படி கெஞ்சாதீங்க ப்ளீஸ்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதுதான் கேட்குறேன். யாருமே இல்லை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏங்க இப்படி கெஞ்சுறீங்க? மாதிரி ஆக்வர்டா கெஞ்சாதீங்க. கல்லஞ்சவே இருக்கியா? அப்புறம் போலாம், போதுமா? போக மாட்டேன். ஏமாவே அப்புறம் போலாம். ஏமா ஏமா நைட்டு ஃபுல்லாக கூட. ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விளையாடாதீங்க. முடியாதா? சரி, அதுக்கு என்ன பண்றீங்க? அதான் சொல்லிட்டேன்ல. அது கிஃப்ட். ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க, விடுங்க. முடியாது. நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஒன்று கொடுத்துருங்க. கேன்சல் பண்ணவா? பாதி பாதி பாதி. சரி சரி, அது சேர்த்து நைட்டு பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நைட்டு இருக்கு. சரி சரி. என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? போட் ஹவுஸ் பத்தி பேசுறாங்க. ஓ, போட் ஹவுஸ் பத்தி. சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. நீ என்னல உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற? என்னடா? போட்டோஸ் என்ன ஐடியா? எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லையே. தானே. ஆமாண்டா, அதான் போட் அவர் பார்த்து செலக்ட் பண்றேன்னால அவர் பண்ணிடுவார். அதெல்லாம் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? கல்ல கோயிலுக்கு போயிட்டு நம்ம போட் ஹவுஸ் போறோம். மற்றவங்க ஸ்ட்ரைட்டா போட் ஹவுஸ் போயிடுவாங்க. ஆமாண்ணா, கோயிலுக்கா? வரவங்க வாங்க. அவங்க அண்ணனும் அண்ணியும் கூட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க அதனால கூட்டு போறோம். இஷ்டம் இருக்கவங்க வாங்க. இல்ல போட் ஹவுஸ்க்கே போகணும்னு நினைக்கிறவங்க கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டா வந்து ஜாயின் பண்ணுவோம். லேட்டாவா? அது வரைக்கும் போட்டு காத்துட்டு இருக்குமா என்ன? எல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா மாமாவோட ஃப்ரெண்டு போட்டு தானே நம்ம சொல்லும் போது எடுப்பாங்க. வேணா வேற ரைடு போகணும், அங்கேயும் சுற்றி பார்க்கணும், அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. எனக்கு ஒரு சில்லற வேலை இருக்கு, நாங்கள் அதை முடிச்சுட்டு வருவோம். வேலை அப்படின்னா ஏதோ இல்லைங்கம்மா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரி சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிக்குது, வேற ஏதாவது கதை பேசுங்க. நிச்சயமா சொல்ல, நம்ம காசுல எடுத்த ஆமாம்மா. ஏன் நீ வைரத்துல எடுத்துருக்கலாமே.
பிஸ்னஸ் காசு மொத்தமாக அதை எடுக்க முடியாதுல்ல, அது உங்களுக்கு ஏதாவது இருக்கும்ல. காசு சும்மா தானே இருந்துச்சு. பரவாயில்ல, எடுத்துட்டேன்ல. இப்போ ஹாப்பியா உங்கள் காசு யூஸ் பண்ண கோவமா இருந்தீங்கல்ல. செகண்ட் காசு எடுத்துருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் உன் காசு எடுத்தா அப்புறம் நான் செஞ்ச மாதிரி இருக்காதுல்ல. நம்ம காஸ்டி தங்கம். இது நம்ம காசு, ஆனால் எனக்கு உன் சேலரியிலேருந்து கொடுக்கணும். ம், சரி, இப்போ எடுக்கிறல 2 கிளாஸ், அதுக்கு மொத்தம் பேமெண்ட் வாங்கிட்டு அடுத்த விட்டுரு. மீதி பாதி காசு நான் தரேன், பாதி காசு நீ போட்ட மாதிரி இருக்கட்டும். ப்ளீஸ் இது மட்டும் தடுக்காதீங்க. இது நான் காலேஜ் ஸ்கூல்லே தானே பேசிட்டு வரேன். உங்களுக்கு எதுவும் தெரியலல்ல, அப்படியே விட்டுருங்களேன் ஒரு 6 மந்த்து ப்ளீஸ். வேண்டாண்டா, சொன்னா கேளுடா. வீட்டில் வந்து பேசுகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ப்ளீஸ். சரி, நிறைய என் காசு எடுத்ததுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான கோவம் போச்சுல, பூச்சி சொல்லாமல் எடுத்தேன்னு ச்சே, அது மொத்தமாக எடுத்த கூட நான் கேட்க மாட்டேன், புரியுதுல்ல? கேட்க மாட்டீங்க. மாட்டேடி தங்கம். இப்போ பிஸ்னஸ்க்கு போட்டுக்கிறேன். லோன் தான் உங்களுக்கு பிடிக்காதே. பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்காக அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஷோ ஸ்வீட், ஆனால் எனக்கு வேண்டாம். சரி, பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் அந்த பக்கம் பேசுகிறேன். ரெண்டு உஷாராயிடு. ஆமாம், எனக்கு தான் என் புருஷன் வச்சுன்னு தெரியுமே. பரவாயில்ல பரவாயில்ல. அதே தான் நானும் சொல்கிறேன், பரவாயில்ல. சரி, ஸோ ஓகே. சரிடி சமுத்து. ம்